குழந்தைகள் கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டால் நமக்கு பாவம் வருமா? அதான் கேள்வி இல்லையா? இப்போ கிரகஸ்தா லைஃப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா விதமாக நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுல வந்து நம்ம பொய் சொல்லாமல் சம்பாதிக்க முடியாது. இப்போ 4 வர்ணம் இருக்குல்ல, பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா. பிராமணர்கள் வந்து எப்படி பாவம் பண்ணுறாங்க? அனிமலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். யஜ்யத்தில் அந்த ஒரு குதிரையை தூக்கி போட்டாங்கன்னா இன்னொரு குதிரை வரணும். அந்த அனிமலை கொள்றாங்கல்ல, அது பாவம். இந்த எல்லா வர்ணத்துலேயும் ஒரு பாவம் இருக்குது. ஓகே, பிராமணர்கள் அந்த மாதிரி பாவம் பண்ணுறாங்க. சத்திரியர்கள் எப்படி பாவம் பண்ணுறாங்க? யுத்தத்தில் யாரையும் கொல்லணும் இல்லையா? யுத்தம் தான். இப்போ உள்ள சத்திரியாலாம் வந்து ஒன்லி பட்டன் தான் அமுக்கிறது. அவெல்லாம் சோகால் சத்திரியா முன்னால் போக மாட்டாங்க. ஓகே, பின்னாலே இருந்துப்பாங்க. போர்க்களத்தில் போர்க்களத்தில் சாகிறதுலாம் வந்து அப்பாவி ஜனங்க தான் சாவாங்க. அப்பாவி சோல்ஜர்ஸ் தான் சாவாங்க, வீரர்கள். ஆனால் உண்மையான சத்திரியா தான் ஃபஸ்ட்டு நிற்பான். இப்போ அப்படி கிடையாது. இந்த கணக்கு எதுவுமே இதில் வராது. ஓகே, சத்திரியார்களும் பாவம் பண்ணுறாங்க. சின்ன பாவம் இருக்குது. வைசர்கள் எப்படி பாவம் பண்ணுறாங்க? எவ்வளோ பெரிய வணிகம் பண்ணாலும் சரி, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது அவங்களால. பொய் சொல்லி தான் கஸ்டமரை பார்த்து உங்களுக்காக நான் இது ஒன்றுமே இல்லாமல் லாபமே இல்லாமல் தரேன்னு சொல்லுவாங்க. சீட்டிங் இருக்குது, நிச்சயமாக அதில் லாபம் இருக்கு அவர். ஓகே, வயசு பொய் சொல்கிறாங்க. சூத்திரர்கள் எப்படி பண்ணுறாங்க? அப்படி தப்பு எப்படி அவங்க பாவம் சேர்க்கிறாங்க? சூத்திரர்கள் வந்து ரொம்ப லாயலாக இருந்தாலும் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாலுமே அவங்களுடைய பாஸ் இருக்காங்க இல்லையா, சுப்பீரியர்ஸ், அவங்க வந்து கீழ்த்தரமானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சேலரி வாங்குறோம் இல்லையா? யாரெல்லாம் சேலரி வாங்குறோம் அவங்களாம் சூத்திரம். ஓகே, நம்ம கேஸ்ட், இந்த கவர்மெண்ட்டு காட்டுற கேஸ்ட்டை விட்டணும். சேலரி வாங்கினாலும் நம்ம மேலே உள்ளவங்க வந்து கெட்ட காரியம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சூத்திரர்கள் அதுக்கும் உடந்து தான் அந்த மாதிரி பாவம் சேர்க்கிறாங்க. இப்படி பாவம் வந்து இப்படி தான் சேருமா? ஆக்சுவலாக இப்படி சேர்றதுனால கிரகஸ்தாவுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நிறையா சேரிட்டி பண்ண சொல்கிறாங்க. சேரிட்டினா தானம் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து நம்மளால் நம்ம மனசை கொடுக்க சொல்கிற கிருஷ்ணர் நம்மளால் கொடுக்க முடியல இல்லையா? அப்போ கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பக்தி சேவையில் ஈடுபட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கன்றார். 16 மாலையில் சேன் பண்ணுறது, காலையில் சீக்கிரம் இருந்திக்கிறது, இந்த மாதிரி ஒழுக்கமாக அந்த பக்தி சேவையுடைய வைத்தி பக்தியை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் முடியல இல்லையா? அப்போ அடுத்தது வந்து சேரிட்டி தான். அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா? நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம்ல, அது எப்படினாலும் அதில் பாவம் ஒட்டியிருக்கும். அந்த பாவம் ஒட்டின அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பகவானுக்கு அன்பளிப்பு கொடுத்தோம். அன்பளிப்புனா இந்த பணத்தை கொடுத்து சேவையில் ஈடுபடுத்துங்க, பிரசாதம் பண்ண வச்சுருங்க. இந்த மிஷன் பிரபாத மிஷன் ஸ்டார்ட் பண்ணா இல்லையா, இந்த மாதிரி சன்னியாசி கையில் கொடுத்துறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நல்லா கிடைக்கும். இது நமக்கும் நல்லது சேர்க்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லது சேர்க்கும். ஏன்னா நம்ம எப்போ இறப்போம் நமக்கே தெரியாது. கரெக்டாக? அப்படிங்கிறப்ப நம்ம என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி தான் இறப்பேன் அப்படின்னு நம்ம உறுதியை சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன சேர்த்துறோம்னா, புண்ணியத்தை சேர்த்துறோம். புண்ணியத்திலேயே நல்ல புண்ணியம் கெட்ட புண்ணியம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அகர்மா. கர்மா விகர்மா அகர்மா இருக்குல்ல, இது வந்து அகர்மா. பக்தி சேவையில் சேர்த்தணும். அது நிறைய விதமாக நம்ம சேர்க்கலாம். பகவத்கீதை கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு டிஷ்யூ பண்ணுறது, சேல் பண்ணுறது. ஏன்னா பகவத்கீதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கடை வச்சுருக்கீங்க தெரியும் இல்லையா? நார்மல் சேல்ஸ் தான் ஈஸி. ஆனால் பகவத்கீதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பாகவதம் கொடுக்குறதுல பாகவதம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஒரு லைப்ரரியில் கொண்டு போய் பாகவத்தை வச்சிங்கன்னா எவ்வளோ கிரெடிட் பாருங்கள். அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கோம் நம்ம, சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட பாகவதம் 2 பாகவதம் வச்சோம், 2 காலேஜில் வச்சோம். ஏழை காலேஜில் ஒன்று வச்சோம், அப்புறம் கன்னிமார லைப்ரரியில் வச்சோம். கிடைக்கல, ப்ராசஸிங்கில் இருக்காம நிறைய புக்கு வச்சுருக்கேன், அதில் வச்சுருக்கேன் நான். சரி, ஸோ கன்னிமாரில் வச்சோம், இங்கே வச்சோம். லாயலா காலேஜில் உடனே கொடுத்தாங்க, ஸ்லிப் கொடுத்தாங்க. ஓகே, கன்னிமாரிலையும் கொடுத்தாங்க, அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இது நிறைய பேர் படிப்பாங்க இல்லையா? அந்த சுக்கிருத்தியெல்லாம் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஆடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி 500 ரூபா 1000 ரூபா கொடுங்கன்னா எல்லாம் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ வந்து புக்ஸ் வாங்கி அதை ஒரு பிளேஸ் வைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே அதில் ஈக்குவலாக ஷேர் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சேவை பண்ணணும். பிரபுபாதுடைய முக்கியமான மிஷன்லேயே பார்த்தீங்கன்னா புக்ஸு தான் அவருடைய முக்கியமானது. அதனால் புக்ஸை வந்து யார் பேசுகிறாங்களோ, அந்த புக்ஸை பேஸ் பண்ணி யார் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, இல்லை அந்த புக்கை வந்து யார் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி அந்த பாவங்கள்லேருந்து விடுதலை. ஓகே, இதுதான் நம்ம பண்ண முடியும். ஓகே, பக்தி சேவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் கிரகஸ்தா வந்து நிச்சயமாக என்ன பண்ணணும், இதில் ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி செல்வங்களை செலவிடணும். இந்த கிருஷ்ண வைக்கிறதுக்கு செல்வங்களை செலவிடணும். சில பேர் கருமையாக இருப்பாங்கல்ல, கருமினா என்கிட்ட காசு வச்சுருப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அது கருமி.
இன்னொரு புத்தி வச்சுருப்பாங்க, புத்தியை யூஸ் பண்ண மாட்டாங்க கிருஷ்ணருக்கு. வேறு எதுக்காக பணம் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் கருமின்னு சொல்லுவாங்க, கஞ்சத்தனம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நல்ல ஸ்லோகம் எடுக்கலாம். ஏதத் சம்சூச்சிதம் பிரம்மம்ஸ் தாபத்ரயா சிகிக்ஷதாம் யதீஸ்வரே பகவதி கர்ம பிரம்மணி பாவிதம். ஓகே, அதனால் கற்றறிந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விதமான துன்பங்கள் ட்ரபுள்ஸையும் போக்குறதுக்கு என்ன வழின்னா, ஒருத்தருடைய செயலை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஓகே, அதனால தான் நம்ம செல்வங்களை வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படினாலும் நம்ம இறந்து போனால் நம்ம கூட சத்து வருமா? இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் அதுக்காக ஃபுல்லாக இது பண்ண கிடையாது, ஜாக்கிரதையாக அதை கொடுத்துட்டே இருக்கும். அது வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் பண்ணிட்டே இருக்கும். தர்மம் தலை காக்கொண்டாங்க, அது மாதிரி கிருஷ்ணர்கிட்ட ஒருட்ட கொடுத்தோன்னா அதுக்கு அழிவே கிடையாது. பகவத்கீதையில் என்ன ஸ்லோகம் சொல்கிறார் கிருஷ்ணர்? நேஹாபிக்கருணா ஸ்வஸ்தி பிரத்யவாயன வித்யதே ஸ்வல்பம் அபியேஷ தர்மஸ்ய நியாயதே மகுதவர். பிரபு கம்ப்ளீட்டாலாம் இப்படிலாம் உட்காந்துக்கோங்க, மாறி மாறி உட்காந்துக்கோங்க, இப்படி சாஞ்சி உட்காந்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்ல காரியம் பண்ணால் கூட அது வந்து பெர்மனெண்ட்டாக கிரெடிட்டில் ஆட் ஆயிடுதுன்றார். ஓகே, அதனால் இந்த மாதிரி நம்ம கிரகஸ்தா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணம் சம்பாதிக்கணும். நம்ம பாஸ்லாம் நல்லவாங்கலாம் பார்க்க சொல்ல முடியாது, ஸ்மோக் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா கிருப்பனா மோசமானலாம் இருப்பாங்க. அது ஒரு பாட்டு வரும்ல, கிருப்பனா துரஜன பஜஹுரே மன ஸ்ரீநந்தநந்தன அபய சரணரவிந்தரே துர்லப மானப ஜனமசங்கே தரஹுயே பாபா சிந்துரே ஈதஹாதப பதபரீஷன ஜாஹிரே விஃபலே சேவினோ கிருபன தூரஜன. விஃபலே சேவினோ, சேவை பண்ணியிருக்கேன். யாருக்கு? கிருப்பன துரஜனா, கெட்டெண்ணம் முடிச்ச பாஸுக்கு சேவை பண்ணியிருக்கேன். விஃபலே சேவினோ கிருப்பன துரஜனா சபல சுகலாபலாகிரே. எதுக்காக சேவை பண்ணியிருக்கேன்? சப்பல சுக்க, கொஞ்சோடு ஹாப்பினஸ்க்காக நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், காரியம் பண்ணிட்டேன். உதர நிமித்தம் பகுதர வேஷம், வயிற்று பழப்புக்காக நிறைய வேஷம் போடுறது. ஓகே, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? பிராமணா இருப்பார் அவர், பர்த் வயசு, ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா நான்வெஜ் சாப்பிட்றாரு, நான் இப்படி நான்லாம் பண்ணுறேன்னு காட்டுறேன். என்னுடைய பாஸாக இருந்தார் கோர்ட்டில் வரணும், அவர் பயங்கரமாக நான் எல்லாம் பண்ணுவேன், தண்ணி அடிப்பேன், அந்த மாதிரி. ஆனால் பிராமணர் எப்படி சொல்கிறாங்க, இங்கே எப்படி ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க தான் சொல்லி தரணும் இல்லையா? அதனால் உதர நிமித்தம் பகுதர வேஷம், நிறைய விதம் வேஷம் போடுறாங்க. இதில் வந்து சப்பல சுக்கலப லாகிரே இதன யௌவன புத்திர பரிஜன இத்திகே யாச்சே பரதி தீரே கமல தல ஜல ஜீவன தலமல பஜஹு ஹரி பத நீதிரே. இவ்வளோ பண்ணியுமே நமக்கு உண்மையில அன்பு ஹாப்பி இருக்குன்னா இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஓகே, இது எப்படி இருக்குமா அந்த மகிழ்ச்சி? தாமரை இதெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குமா? தாமரை தண்ணி நிற்குமா, அவ்வளோதான், கீழே ஓடிடும். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஹாப்பினஸ்ஸே கிடையாதுன்றாங்க. இந்த மேரேஜ் பண்ணது, இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாமே, ஒய்ஃபு, வெல்த், யூத்ஃபுல்னஸ், சன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இது எல்லாமே என்ன ஹாப்பினஸ் அப்படின்ற. ஓகே, அதனால் எதில் ஹாப்பினஸ் இருக்கான் லாஸ்ட்டில் சொல்கிறார். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறார். ஷவன கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாஷ்யரே பூஜன சகிஜன ஆத்மநிவேதன கோவிந்த தசஹாபிலாசரே. 9 விதமான பக்தி சேவையில் ஈடுபட்டோன்னா அது வந்து இல்லத்தில் வந்து மகிழ்ச்சி கொண்டு வரும். 9 விதமான பக்தி சேவையில் பிரபா என்ன பண்ணியிருக்காரு? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த கீர்த்தனை பண்ணுறது வீட்டில் பக்தர்களை அழைச்சி கீர்த்தனை பண்ணணும், எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குறது. இது எல்லாரையும் பண்ண முடியும் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணால், இப்போ காலில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு ஹரிகிருஷ்ண கீர்த்தனை 3 hours 4 hours பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரசாதம் வழங்கினாலே அந்த என்ன பாவம் பண்ணுமோ அது கொஞ்சம் நல்லா கழியுமோ. ஓகே, அதான் கலைதோஷ நிதேராஜன் அஸ்தி கேட்கும் மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரமிரஜே. நான் கலியுகத்தில் நிறைய விதமான மோசமான காரியங்கள் இருந்தாலுமே ஒரு நல்ல காரியம் என்னென்னா, இந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தன் பண்ணோன்னா எல்லா விதமான பாவங்களும் போயிடும். ஓகே, அதனால் நம்ம வந்து பசங்க இப்படி இருக்காங்களே அவங்களுக்கு அப்படி அதுக்கு முன்னால் இறந்துட்டோமா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஓகே, கிருஷ்ணர் பார்த்துப்பேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணி நம்ம நிறையா சுகிருதி ஆட் பண்ணிடும்.
குழந்தைங்களையும் ஆட் பண்ணணும், நம்மளும் ஆட் பண்ணிக்கணும். குழந்தைங்களை எப்படி ஆட் பண்ணுறது? சுக்ருதி அவங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறது? குழந்தைங்களுக்கு அவங்களே சேட் பண்ண வைக்கிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இது ஷேர் பண்ண வச்சோன்னா அவங்களுக்கும் சுக்ருதி ஆட் ஆகும். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மாதாஜி, உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதா? வேறு எதுவும் கேள்வி இருக்கா? கிளாஸ் போகணும்னால கேள்வி எதுவும் இருக்கா மாதாஜி? கிளியர், சரி இருந்தால் கேட்கலாம், இதுதான் டைம். கேள்வி இல்லை. ஆன்லைன் எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ். அவங்க கேட்டதுக்கு பதில் என்ன பிரபு? அவங்க கேட்டாங்கல்ல, ஒரு அன்மேரிட் பாய் வந்து இறந்து போனா என்ன? இல்லை, அன்மேரிட் பாய் இறந்து போனால் கேட்கல. பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் நம்ம இறந்து போயிட்டா என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. நமக்கு பாவமான்னு கேட்டாங்க. அன்மேரிட் பாய், அது உங்கள் கேள்வி இல்லையா? அன்மேரிட் பாய் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்களா? அது நம்ம கையில் கிடையாது ஆக்சுவலாக. அதான் நம்ம அதுக்கு முன்னாடி சுக்ருதி ஆரம்பிச்சிடணும். நம்ம அதான் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, கௌமார ஆச்சரிய பிராகியா தர்மான் பாகவத நிகா துர்லப மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அத்தரம். நம்மளுடைய பிறவி வந்து அத்ருவம், ரொம்ப நிலையில்லாதது, ரொம்ப கம்மியானது. அது அர்த்தமுள்ளதாக அப்படி மாற்றிக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு 5 வயது முறையே பக்தி சேவையை சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் அது முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களை நல்லா படிக்க வச்சு எப்படியாவது பெரிய ஆளாக்கி இப்போ வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 5 வயதுலேயே அவங்க என்ன பண்ணால் பக்தி சேவையில் ஈடுபடுத்தும். இந்த மாதிரி ஈடுபடுத்தினா அவங்களுடைய அந்த துரதிர்ஷ்டம் போயிடும். அவங்க இறந்தாலுமே சப்போஸ் அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல கதி தான் கிடைக்கும் நிச்சயம். ஓகே, யார் ஒருத்தர் ஹரிகிருஷ்ணா நினச்சிட்டு இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பாவம் கிடைக்கும்? என்ன பாவம் கிடைக்கும்? அவருடைய கிருஷ்ணனுடைய பாவம் கிடைச்சிடும். அந்த காலேஷ மாமேவா ஸ்மரன் முக்தா கலைவரம் யா பிரயாத்தி மத்பாவம், என்னுடைய பாவம் கிடைக்கும்டார் கிருஷ்ணன். என்னுடைய பாவம், கிருஷ்ணனுடைய பாவம் என்னது? சச்சிதானந்த விக்கிரகா. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். சத்து சித்து ஆனந்தம் எப்பயுமே இருப்பாங்க. ஃபுல் நாலேஜ் இருக்கும், ஆனந்தமாக இருப்பாங்க. அதனால கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாம்.